ஏதோ ஒரு மொமெண்ட்ல அவங்களுக்கு வந்து அது செட் ஆகல, இல்ல புடிக்கல. சரி யோசி, கேளு. அவன கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியல. இப்போ அவன் பெரிய சைக்கோவா இருக்கிறான். என்ன பண்றது? ஸோ அந்த அந்த சைக்கோ கூடயே வாழ முடியுமா? இப்போ ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயம் மறைக்கிறோம்னாலே, அவங்க நம்மளுக்கு தேவன்னு தான் அர்த்தம். ஏன்னா, அதனால தான் நம்ம வந்து ஒரு பயத்துல இவங்க நம்மள விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால தான் மறைக்கிறோம். அப்படி அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லன்னு நெனச்சோம்னா, ஓப்பனா பண்ணிடுவோம். நான் விஜய் சாரோட மாஸ்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அஜித் சாரோட துணிவு பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல நெறைய அ பெர்சனலா பேசியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு ஹியூமனா இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க பண்ற எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு வேற மாரி நம்ம வந்து அவங்களும் சாதாரண மனுஷங்கன்றது எனக்கு வந்து அப்பதான் புரிஞ்சது. எங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அஜித் சார் ஃபேனு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அட்டகாசம் படத்துக்குலாம் கணபதி ராம் தியேட்டர்ல அந்த கதவ உடைச்சுட்டு போயிருக்கும். வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா. அ இது ஆக்சுவலா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த வடபழனியில வந்து பல ஆஃபீஸ்ல வந்து நான் ஃபோட்டோ குடுத்து நடிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு நான் தேடி இருக்கிறேன். ஸோ, எனக்கு எப்பயாச்சும் இந்த மாரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே டைம்ல கொஞ்சம் பயமாவும் இருக்கும். ஏன்னா ஒரு மாரி நடுங்கும் உள்ள. என்ன பேசுறதுன்னு. ஸோ, இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சுட்டு ஒரு மாரி ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசணும்னு வந்திருக்கேன். அ ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டீமே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். அவங்க புரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசும்போதே தெரிஞ்சுச்சு. யாருமே ஒரு யூசுவலா பேசுற மாரி இல்ல. எல்லாருமே அ ஒரு ஒரு மாரி ஒரு ஜென்ரிக்கா ஒரு யூசுவலா படத்துல பேசாத மாரி, இந்த படம் நல்லா வந்திருக்கு. அந்த மாரி பேசியிருக்காங்க. அ ஸோ நானும் அதே தான் சொல்றேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் த்ரில்லர். இந்த ரிலேஷன்ஷிப்ல யூசுவலா வந்து நம்ம அ காமெடி பார்த்திருப்போம். இல்ல இன்டென்ஸா இப்ப அர்ஜுன் ரெட்டி, அ இப்ப சேது இந்த மாரி படங்கள்லாம் பார்த்திருப்போம். இன்டென்ஸான மூவிஸ். பட் இது வந்து ஒரு த்ரில்லர். நல்லா பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்னாலே ஒரு த்ரில்லர் தான். நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்திருப்போம். லவ் பண்ணியிருப்போம். இல்ல ஏதோ ஒரு கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ நம்ம அந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பார்ட்னர்ட்ட இருந்து கண்டிப்பா மறைச்சிருப்போம். அது எல்லாருமே கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல பண்ணியிருப்போம். ஏன்னா, இங்க யாருமே ரொம்ப நல்லவரும் கிடையாது, ரொம்ப கெட்டவரும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருப்போம். அது அவங்க நல்லதுக்காகவும் இருக்கலாம், நம்ம நல்லதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்படி மறைக்கும்போது, அந்த ஒரு திக்குன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். ஐயோ! இத இப்படி நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்களோ! இல்ல இந்த மெசேஜ படிச்சுருவாங்களோ! இந்த மாரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த த்ரில்லிங். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க த்ரில்லர் வந்து என்னதான் மர்டர், மிஸ்ட்ரி இல்ல வேற எந்த மாரி படத்துலயுமே வராது. அது வந்து இது ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ கைண்ட் இந்த படம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்ஸ வந்து பத்தி பேசியிருக்காங்க. நம்மளே பார்ப்போம். இப்போ இந்த மெசேஜ யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான் நம்ம லைஃபே காலின்ற மாரிலாம் இருக்கும். ஸோ அத மாரி ஒரு விஷயம் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு ஹஸ்பண்ட் நீங்க ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. எப்படி ஒரு ஹஸ்பண்ட்ட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அங்க என்ன நடக்குதுன்றது தான் கத. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் நெறைய விஷயங்கள் பத்தி ஆக்சுவலா பேசுது. அ ஆக்சுவலா நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாரையுமே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நியூஸ் அண்ட் மீடியா எடுத்தா இப்ப ஓப்பன் பண்ணா எல்லாருக்குமே தெரியும். டிவோர்ஸ் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருது. கண்டிப்பா. இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே யாரையுமே புடிச்சுலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயம் மறைக்கிறோம்னாலே, அவங்க நம்மளுக்கு தேவன்னு தான் அர்த்தம். ஏன்னா, அதனால தான் நம்ம வந்து ஒரு பயத்துல இவங்க நம்மள விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால தான் மறைக்கிறோம். அப்படி அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லன்னு நெனச்சோம்னா, ஓப்பனா பண்ணிடுவோம். அது யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவால்ல. அது கல்யாணம் ஆயிருந்தாலும், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா பரவால்ல. நான் என்னனாலும் பண்ணுவேன்னு நெனச்சா, அந்த ரிலேஷன்ஷிப் மேல அவங்களுக்கு அக்கறையே இல்லன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல். இது எனக்கு தேவையில்ல. அப்படின்னு நெனச்சா தான் அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒண்ண வந்து நான் வந்து ஹோல்ட் பண்றேன். என் பாஸ்ட்ல உள்ளதோ, இல்ல பிரசன்ட்ல உள்ளதையோ ஹோல்ட் பண்றேன்னு நெனச்சாங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. பட் இத நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. அப்படி மறைக்கிறது தப்பு தான். பட் எவ்வளோ ஹானஸ்ட்டா இருந்தா, அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி, அத வந்து எப்படியாச்சும் நம்ம எடுத்துட்டு போணும்னு நெனைக்கும்போது, இந்த தப்பெல்லாம் மறைச்சு ஒரு விஷயத்துல வந்து நம்ம நிக்கிறோம். அது வந்து நெறையா டைம் பேக் ஃபயரும் ஆகும். ஸோ அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நம்ம நெறைய பார்க்குறோம். அதுவும் இப்போ எஸ்பெஷலா இப்ப இந்த சினிமா இந்த ஃபீல்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ நெறையா டிவோர்ஸ், நெறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு ஒரு சைடு கல்யாணம் அந்த விஷயங்கள் பார்த்தா, இன்னொரு சைடு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கு. அது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இப்ப இந்த சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு 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 சேலஞ்சிங்கான ஃபீல்டு. இப்ப ஏன்னா நான் வந்தேன்னா, நான் இப்ப இங்க வரும்போது என்ன ஏதுன்னே தெரியாம ரொம்ப ஒரு ஒரு பிளைண்டா தான் வந்தேன். அதனால தான் இங்க வரவே முடிஞ்சுச்சு. நம்ம ரொம்ப யோசிச்சா இந்த ஃபீல்ட்ல வரவே முடியாது.
அந்த கஷ்டம் ரொம்பவே அதிகம். இப்போ மென்டல் ஹெல்த்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நான் அத பத்தியும் கண்டிப்பா பேசணும். இத நான் கொஞ்சம் இன்டர்வியூஸ்லயும் பேசியிருந்தேன். பட் மென்டல் ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ப்ரொஃபஷன பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வேலைன்றது டெய்லிலாம் இருக்காது. இப்போ நான் மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டுடியோஸ் கிட்ட வந்தேன். பிரசாத்துக்கு ஒரு அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆயிருக்கு எனக்கு இங்க வரத்துக்கு. ஆனா நான் படம் நடிச்சது ஒரு 1 1/2 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல ஒரு 50 நாள் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. அ நான் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்ட பத்தி சொல்லல. கொஞ்சம் அப்கமிங்ல இருக்கிறவங்க, இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா பண்றவங்களுக்குலாம் ஒரு 50, 60 நாள் தான் வேலை இருக்கும். இல்ல பெரிய ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும், இப்போ விஜய் சார், அஜித் சார் மாரி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கனாலும், அவங்க ஒரு படம் நடிப்பாங்க வருஷத்துக்கு. அவங்களுக்கு ஒரு 120 நாள் தான் வேலை இருக்கும். மேக்ஸிமம் 100 நாள் இருக்கும். மீதி 200, 300 நாள் நம்ம வீட்ல சும்மா தான் இருக்கணும். அந்த 300 நாள் நம்மளோட மென்டல் ஹெல்த்த ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா, அந்த மென்டல் ஹெல்த்த வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அந்த மென்டல் ஹெல்த்னால. ஏன்னா, நம்மளுக்கு வந்து இங்க பல பிரச்சனை இருக்கும். காசு வராது. 9 to 5 ஜாப் மாரி இது கிடையாது சினிமா. ஸோ இ இது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சு, ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணி போறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது எல்லாருக்குமே இங்க நடக்கிறது தான். ஸோ அந்த கஷ்டத்தையும் தாண்டி, இங்க நம்ம நிலைச்சிருக்கணும்னா, நம்ம கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த்த வந்து நம்ம நம்ம அந்த 60 நாளுக்கு வேலை பண்றத நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த 300 நாள். இது சொல்றது வேணா ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஆனா, சொல்ற அளவுக்கு ஈஸி கிடையாது. இப்போ நம்ம இப்போ ஒருத்தரோட ஒரு ஒரு சைட பார்ப்போம். லைக் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. இல்ல அந்த தப்புலேருந்து அவங்க அ ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றத ஒரு சைடு பார்ப்போம். பட் நம்ம இன்னொருத்தரோட சைடையும் பார்க்கணும். ஏன்னா, இப்போ ஒரு எம்பத்தின்ற விஷயம் வந்து நான் இப்ப ரீசென்ட்டா ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். நம்மளோட நம்மளோட பீஸ்க்காக. ஏன்னா, நம்ம இன்னொருத்தரோட இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா, அந்த தப்ப மட்டுமே சொல்லாம, அவரு ஏன் பண்ணாரு? என்ன எதனால நடந்திருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன வச்சே சொல்றேனே, இப்ப நான் ஒரு படத்துல போயிட்டு ஃபுல்லா ஆடிஷன்லாம் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து அந்த படம் வந்து இல்லன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. எனக்கு பயங்கரமா கோவம் வரும். நான் என்னோட பிசிக்கல் ஹெல்த்தையும், மென்டல் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வேல போய் பண்ணுவேன். ஏன்னா, அத என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. இப்ப நான் போயிட்டு ஏதாச்சு எங்கேயாச்சும் போவேன், டிராவல் பண்ணுவேன். அத வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ, அந்த டைம்ல வந்து நம்ம அவங்கள பத்தி யோசிச்சோம்னா, ஐயோ! இது இவங்க வேணும்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸா இருந்திருக்கும். இல்ல நம்மளோட பெட்டரா இருந்திருப்பாங்க. இந்த மாரி நம்ம பீஸ்க்காக நம்ம இதெல்லாம் யோசிச்சோம்னா, நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரியா இருக்கும். இன்னொன்னு அவங்களையும் நம்ம ரொம்ப தப்பான ஒரு மோட்டிவ்ல பார்க்க மாட்டோம். ஸோ இந்த எம்பத்தி நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தேவைப்படுது. லைக் இப்போ இப்போ நம்ம டக்கு டக்குன்னு கை நீட்டி சொல்லிர்றோம். இவன் தப்பு, அவன் தப்பு. இவரோட அ இவரோட ஃபேமிலி சரியில்ல, அவரோட ஃபேமிலி சரியில்ல, இவரு சரியா பார்த்துக்கல, அவங்க சரி பட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அவங்க மத்தவங்களோட ஒரு சைடையும் பார்த்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்தோம்னா நல்லாருக்கும். ஏன்னா, இது எனக்கு பெர்சனலா எனக்கு ரொம்ப பீஸ் வந்து குடுத்துருக்குது. இந்த மாரி ஒரு விஷயத்த பார்க்கறதுனால. அ அதெல்லாம் தாண்டி இப்ப நான் படத்த பத்தி பேசம்போது, ஆக்சுவலா அந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த படமே. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்குது. நம்ம ஓவரால் பெர்சனல் லைஃப்லயும் சரி, மீடியாலயும் சரி, எல்லா இடத்துலயுமே இந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. நம்ம அத பத்தி ஒரு வீடியோ போட்டாவோ, இல்ல வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி பேசினாவோ, நெறைய ஒரு 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 ட்ராக்ஷன் வருது. இந்த படத்துல என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா வரேன். இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர். பட் ரியல் லைஃப்ல இந்த மாரி எக்ஸ் எல்லார் லைஃப்லயுமே இருந்திருக்கும். இப்போ நீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்திருப்பாங்க. அது பிரச்சனையே கிடையாது. அதுல எந்த தப்புமே கிடையாது. அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம முன்னேறி அடுத்த இதுக்கு போறோம்ன்னு. பட் எங்க அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். அப்போ வந்து 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை நடக்கும்போது, ஒரு கம்பேரிசன்னு ஒரு ஃபேக்டர் வருது. எப்படின்னா, "ஏய் அங்க இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன்? அவன் என்ன எப்படி பார்த்துக்கிட்டான்?" இப்படின்றத அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தியோ சொல்லும்போது, அந்த கரண்ட்டா இருக்கிறவங்களுக்கு மைண்ட் வந்து உடைஞ்சிரும். ஏன்னா, என்னைக்குமே அந்த கம்பேரிசன் வந்து நம்ம பண்ணவே கூடாது. அப்படி அங்க இருக்கும்போது அப்படி இருந்தா அது எக்ஸே கிடையாது. அத விட்டுட்டு போயிடணும். அதனால தான் இங்க பல பிரச்சனைகள் வருதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது எனக்கும் பெர்சனலா நடந்திருக்குது. நம்மளால அத ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா, நான் தான் இருக்கிறேனே. அப்புறம் எதுக்கு அந்த எக்ஸ பத்தி அப்ப அவன் கூடயே போய் இருக்க வேண்டியது தானே! அப்படின்ற மாரி ஒரு 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 கோவமும் வரும். ஒரு இதுவும் வரும். இந்த கம்பேரிசன் ஏன் சொல்றேன்னா, இந்த கம்பேரிசன் ஒண்ணு மத்தவங்கள அஃபெக்ட் பண்ணும். இல்ல நம்மள அஃபெக்ட் பண்ணிப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நெறைய சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப எப்படி பார்த்தாலுமே ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டரா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா Instagram எடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறேன்னா, கண்டிப்பா என்னோட இன்னொரு ப்ரொஃபைல் ரொம்ப பெட்டரா இருக்கும்.
இதை நான் மென்டல் ஹெல்த்தோட சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு 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 நாளைக்கு ஒரு 5 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் சோஷியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் பார்த்தோம்னா ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு ஃபாலோயிங் வரும், ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஒரு பயங்கர போஸ்ட் வரும், ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய ஸ்டார் ஆவார். அது தப்பே கிடையாது. மக்களுக்கு யாரை எப்போ பிடிக்கும்னு சுத்தமாக தெரியாது. அவங்களுக்கு எப்போ பிடிச்சாலுமே நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இந்த கம்பேர் பண்ணி நான் அவனோட பெட்டராக தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் வரமாட்டேங்குது, இல்லை அவன்லாம் ஒரு ஆளா, அவன் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆளாகிறான், இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளையும் கெடுத்துப்போம், கூட இருக்கவங்களையும் கெடுத்துப்போம் அந்த அந்த ஒரு கோவத்தில். ஸோ இது 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 எல்லாத்தையுமே ஏன் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா, இந்த 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 சுச்சுவேஷன்லாம் நானும் இருந்திருக்கிறேன். நானும் இப்படி இப்படி யோசிச்சிருக்கிறேன். என்னோட லைஃப்பும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்குது. அப்புறம் யோசிச்சேன், இதெல்லாம் எதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம்? நம்மளோட தட்டில் இருக்கிற சோறை யாருமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தன் தட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் சாப்பிட்டு போகிறான். நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோதான், இது சாப்பிட்டா போதுன்ற மாதிரி ஒரு ஜோனில் தான் இப்போ வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து ரிலேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ரிலேஷன்ஷிப், மென்டல் ஹெல்த், ஸோ எல்லாத்த பற்றியுமே பேசுது. இதுக்கு பெருசாக ஒரு சொல்யூஷன்லாம் நம்ம கொடுக்கல, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால். பட் எல்லாத்தையும் ஒரு ஹியூமனைஸ் பண்ணணும். இப்போ 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 2வது நாளில் வந்து எனக்கு இந்த புருஷனை பிடிக்கல, இல்லை இந்த ஒய்ஃபை பிடிக்கலன்னா, இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே, என்ன இப்போ வந்து சொல்கிறேன்னு கேட்குறது ஈஸி. பட் அதை கேட்குறதையும் கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா பெட்டர். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கிறாங்களோ இப்போ யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோணி இருக்குதுல்ல, அது அட்லீஸ்ட் சொல்கிறாங்களே. சில பேர் சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஏதோ பண்ணுறாங்க. பட் அந்த சொல்கிறத வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் ஒரு மெயின் இது. ஏன்னா இந்த டாபிக் நம்ம இது வரைக்கும் பேசினதே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஆமா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணியா அப்படின்ற மாதிரி போயிடும். தெரிஞ்சாலும் ஓகே, ஏதோ ஒரு மொமெண்ட்ல அவங்களுக்கு வந்து அது செட் ஆகல, இல்லை பிடிக்கல. சரி யோசி, கேளு. அவனை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியல, இப்போ அவன் பெரிய சைக்கோவா இருக்கிறான், என்ன பண்றது? ஸோ அந்த அந்த சைக்கோ கூடயே வாழ முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சின்ன வயசுல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். எங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சண்டை டெய்லி நடக்கும். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பாத்திரம்லாம் உடையும். ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு அந்த ஒய்ஃப் போட்டு இது பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், டெய்லி என்னடா இப்படி நடக்குது, எப்படா இந்த மனுஷன் இந்த இவங்களோட இவ்வளோ நாள் இருக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் இன்னைக்கு தேதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொஞ்சம் செட் ஆகலன்னா சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அந்த விதத்தில் நம்ம ரொம்பவே மாறி இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணால் நல்லது அப்படின்றது எனக்கு தோணுது. இதை தாண்டி இப்போ நம்ம பேஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை நோக்கி கொஞ்சம் ஓடிட்டே இருந்தோம்னா இது எல்லாமே மறந்துடும்னு தோணுது. இதை நான் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் விஜய் சாரோட மாஸ்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் அஜித் சாரோட துணிவு பண்ணியிருக்கேன். அந்த டைம் நிறையா பர்சனலாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு ஹியூமனாக இருக்காங்க. ஒரு நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க பண்ணுற எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு வேற மாதிரி நம்ம வந்து அவங்களும் சாதாரண மனுஷங்கன்றது எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சுச்சு. ஏன்னா நானுமே அப்படி தான் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அஜித் சார் ஃபேனு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அட்டகாசம் படத்துக்குலாம் கணபதி ராம் தியேட்டர்லாம் அந்த கதவை உடச்சிட்டு போயிருக்கோம். அப்படி பார்த்தவரை வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது இல்லை பேசும்போது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவங்களுக்கும் நம்மள மாதிரி சாதாரண ஆசைகள்லாம் இருக்குது. ரொம்ப சாதாரணமான ஒரு பழக்கங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே எனக்கு அங்கே பழகும்போது தான் புரிஞ்சுச்சு. ஸோ இது ஸ்டார்ஸ்ன்றதுனால அவங்க ரொம்ப இவங்க எப்படா இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி இல்லாம இவங்களும் மனுஷங்க, அவங்களுக்கும் நல்லதும் இருக்கும் கெட்ட சைடும் இருக்கும். ஸோ தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ். அந்த ஒரு ஜோன் வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ இது எனக்கு என்ன ஏன்னு தெரில, இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நிறையா மீடியா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படமும் அதை பற்றி பேசுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து இந்த டைமுக்கு ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் த்ரில்லர்ன்றது ஒரு புது ஜானராக இருக்கும். ப்ளஸ் டேரக்டர் சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி வந்ததுலேருந்தே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலையும் உங்கள் சப்போர்ட் தேவை. இதை அப்படியே இக்னோர் பண்ணிடாமல் ஒரு ரிவ்யூஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக ரிவ்யூஸ் போடுங்க. வியூஸ் வருதுன்றதுக்காக இல்லை அதுக்காக நம்ம, ஏன்னா நானே பார்ப்பேன் நிறைய படத்துக்கு ரிவ்யூஸே வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ரிவ்யூஸ் இருந்தால் போடுங்க, நல்லதோ கெட்டதோ போடுங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நான் பேசினதாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் பேசின கருத்தாக இருக்கட்டும், அது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ரைட்டாக இருக்கலாம். ஸோ பட் அந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அட்லீஸ்ட் பேசவா செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த படம் காசு எடுக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல படம், ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும்
அட்லீஸ்ட் ஒரு இக்னோர் பண்ணிடாமல் ஒரு 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 பேச்சாச்சு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிகினிங்காக இருக்கும். என் கூட நடித்தவங்க நிவேதா, அதுல் எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ். அவங்களுக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாசர் சாரோட நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ப்ளஸ் லக்ஷ்மி பிரியா, கீதா மேம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சீக்கிரமே இன்னொரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. வாவ், என் ஸ்பீச் எல்லாம் மறந்துட்டேன் அவர் பேசுனதை கேட்டு. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிஜமாலே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறது. ஹோ பட்டர்ஃப்ளை, கேப்டன் மில்லர் படம் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபிலிம். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் அந்த படத்துக்காக போட்ட உழைப்பு எல்லாமே நிறைய லேர்னிங் இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு வந்து என்னோட விஷ் வந்து கிராண்ட் ஆகலன்னு தோணுச்சு அந்த டைமில். ஸோ அப்போ ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ ஃபேஸ். மேபி திஸ் ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஃபார் மீ. மேபி நம்ம வேற ஏதாவது பண்ணலாமே லைஃப்பில், வை ஆர் வி வேஸ்டிங் டைம்ன்ற மாதிரி ஒரு ஒரு டிப்ரெஸிங்கான ஒரு ஃபேஸ் தான் அது. ஸோ லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு யோசிக்கும் போது தான் விஜய் சார் ரீச்ட் அவுட் டு மீ. அப்போ தான் ஹோ பட்டர்ஃப்ளை என் லைஃப்பில் வந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன் இது வரைக்கும் நான் கேட்டதுலேயே. ரொம்ப அருமையான ஒரு நரேஷன். ரொம்ப கஷ்டம் அந்த நரேஷன் சொல்கிறதுக்கே, ஆனால் அவ்வளோ அழகாக அந்த நரேஷன் சொன்னார். அண்ட் அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு கேரக்டர். நான் என் லைஃப்பில் அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷனும் இந்த கேரக்டர் எனக்கு வந்த டைமிங்கும் பயங்கரமாக அலைன் ஆச்சு. ஓகே, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல்ஸ் நிறைய, நிறைய ரிஹர்சல்ஸ் அண்ட் ஆல் வி ஹேட். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃப்ளைட் ஏறி எல்லாரும் கிளம்பி செட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு ஈவினிங் நான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஐ வென்ட் த்ரூ அ மேஜர் சர்ஜரி. அந்த டைமில் வந்து அகெயின் டு ஐ ஹாவ் டு ரியலி டூ திஸ்ன்ற மாதிரி ஒரு கொஷின். பட் அந்த டைமில் எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, இன்னமும் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து காம்ப்ளெக்ஷன் பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க, டஸ்கி டோன் பற்றி பேசுகிறாங்க. இன்னும் நிறைய நிறைய படங்களில் வந்து நிறைய ஹைரார்கி இருக்குது. அது எதுவுமே கிடையாது இந்த டீமில். அதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். பட் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த டைமில் அவங்க எவ்வளவோ பெரிய ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஷூட் போயிருக்கலாம். பட் எனக்காக வெயிட் பண்ணி அந்த டேட்ஸை வந்து புஷ் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ ஹாஸ்பிட்டலில் தே டோல் மீ 2 months ஆச்சு ஐ நீட் டு டேக் ரெஸ்ட். பட் இவங்க எனக்காக பண்ணனால 10 நாள் ஐ வெண்ட் பேக் டு செட். பட் அதுக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ், டு மை டைரக்டர். It's a lot to do for someone like that who's new to this industry. And படம் இது ரொம்ப புது ஜான்ரா. இந்த மாதிரி ரெஃபரன்சஸே இல்லை இந்த படத்துக்கு. இந்த படம் ஒரு ரெஃபரன்ஸாக அமையணுன்றது தான் வந்து என்னோட விஷ் ஆக்சுவலி. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் இந்த படம். த்ரில்லர் அதெல்லாம் தாண்டி நிறைய டீப்பான விஷயங்கள் இருக்கு இதுல. சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது. பட் இந்த படம் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பத்தி, நம்ம எல்லாரும் லைஃப்ல கோ த்ரூ பண்ற நிறைய எமோஷன்ஸ் லைக் கில்ட், ரிக்ரெட், ப்ரோக்கன் ஹார்ட், இது எல்லாத்தையும் பத்தி அந்த படத்துல வந்து பேசியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீலிங் ஜேர்னி இருக்கும் இதுல. எவ்வளோதான் வந்து டெரரைசிங்காவோ ஹாரராவோ த்ரில்லர் மாதிரி இருந்தாலும், படம் முடிஞ்சு நீங்கள் எல்லாம் வெளியில் வரும்போது மனசார ஒரு ஸ்மைலோட வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு மேஜிக் இருக்குது இந்த படத்தில் டெஃபினட்டாக. ஸ்பீக்கிங் அபவுட் அதுல், சிபி, amazing actors. I found 2 amazing friends. It was such a pleasure working with both of them. அதுல் வந்து ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மர் ஆக்சுவலாக. அவர் ஒரு சின்ன ரோல் வந்து ஆக்சுவலி கேப்டன் மில்லர்லேயே பண்ணியிருந்தாரு. பட் இட் டென்ட் கம் அவுட். பட் இந்த படத்தில் வந்து அவர் என் கூட நடிக்க வரும்போது, நாங்கள் நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு டெப்த் இருக்குது. அண்ட் வாட் அ லாங் ஜேர்னி ஹீஸ் ஹேட் இன் திஸ் ப்ரொஃபஷன். இட்ஸ் நாட் தட் ஈஸி இந்த ப்ரொஃபஷனில் டு பி creating a known space for you. So all the best, Atul. Do well. And Sibi, very, very sorted guy. I wish you all the best, Sibi. You have a lot, he has a lot of good intention. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. I hope all of that happens to you. All the very best. And Vijay,
எவ்வளோ சொன்னாலும் நன்றிகள் பத்தவே பத்தாது. நான் என்னைக்குமே அவர்கிட்ட என்ன சொல்வேன்னா, சினிமா உங்கள வந்து கெடுத்துறக்கூடாது. என்னைக்குமே இதே மாதிரி இருங்க. இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரேரா அமைவாங்க லைஃப்ல. ஆக்சுவலி இந்த படம் செட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஃபிலிம் செட் மாதிரியே இல்ல. எத்தனையோ படங்கள் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இப்போ 10 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். 10 இயர்ஸ்ல இது ஒரு என்னோட 10த் ப்ராஜெக்ட். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஃபிலிம் செட் மாதிரியே இல்ல. ஒரு என்னோட பியர்ஸோட, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கிரியேட்டிவ் கொலாபரேஷன் மாரி இருந்தது. எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இவங்க பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர் கிடையாது. ஏடிஸ்லேருந்து, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே சரிசமமா இருந்து கிரியேட் பண்ணோம். அது அவ்ளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ஆக்சுவலி. இந்த மாரி நெறைய பேரோட எனக்கு வொர்க் பண்ணணும்னு திருப்பி ஆசை, அந்த ஹோப் வந்து இந்த படம் மூலியமா எனக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சமீப காலமா நெறைய சின்ன படங்களுக்கு உங்களோட எழுத்துனாலயும், உங்களோட வார்த்தைகள்னாலயும் அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரம் குடுத்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்க வந்து உங்க வேர்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஆல்சோ வைஷாக் இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல 100% ஒரு பெரிய இடத்துல இருப்பாரு. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அவரோட மியூசிக். அவ்ளோ சோல்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்திலேயே என்னோட ரொம்ப ஃபேவரைட்னா அந்த பட்டர்ஃப்ளை தீம் தான். ஆ அது கேட்கும்போது ஏதோ அந்த மனசு சம்திங் ஹேப்பன்ஸ். அந்த ஒரு மேஜிக் இருக்கு அந்த தீம்ல. ஸோ அமேசிங் வைசாக். நான் இப்போ தான் வந்து எல்லா பாட்டும் கேட்டேன். ஸோ யா. So thank you so much. Thanks to everybody. I hope all of you love the film. March 6 தியேட்டர்ல வருது. தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க. தியேட்டருக்காகவே பண்ண படம் இது. சிங் சவுண்ட்ல பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த ரூம்லயே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே சிங் சவுண்ட்ல நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். I hope all of you love it. Thank you. பி வேதராமம் சங்கரன் அண்ட் மற்றும் இந்த படத்தில் நடித்த நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. சந்திரன் பிரதர், நிவேதிதா சதீஷ் மேம், லக்ஷ்மி பிரியா, சந்திரமோ